கிருஷ்ணா அப்படின்ற நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் வந்து போட்டிருந்தாரு. ரியல்மி GT60 அப்டேட் பண்ண பர்ஃபார்மன்ஸு, பேட்டரி லைஃபு, கேமரா டவுன் கிரேட் ஆகுதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. வாங்கும் போதுலேருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா, நம்பி வாங்கலாமா, அது 4 to 5 years யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. நான் வாங்கினது ஆகஸ்ட் மாதம், இப்போ வரைக்கும் 9 மாதம் கிட்ட வந்து ஆயிடுச்சு. இந்த 9 மாதத்தில் ஏதாவது டவுன் கிரேட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, பர்ஃபார்மன்ஸில் எந்த விதமான டவுன் கிரேடுமே இல்லை. 7+ Gen 3 சூப்பராகவே வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. டே டு டே டாஸ்க் ஆகட்டும், அப்பப்போ எப்போவாது ஹெவியான இது போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடிச்சிருது. அதில் எந்த விதமான லேக் எதுவுமே இப்போ வரைக்கும் வந்து நான் ஃபீல் வந்து பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் ஏதாவது டவுன் கிரேட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேமராவில் நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோஸ் செல்ஃபீஸ்லாம் எடுக்கிறீங்கன்னா அதிலலாம் இம்ப்ரூவ்மெண்ட் தான் ஆயிருக்கு. ஆனால் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ, அதுவும் பர்டிகுலராக போர்ட்ரேட் வீடியோ அப்படின்னு சொல்லி வரும்போது மட்டும் 1 or 2 டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் இஷ்யூ எனக்கு முன்னாடி அந்த அளவுக்கு இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ கொஞ்சம் ஃபோக்கஸ் இஷ்யூ இருக்கிற ஃபீல் வந்து எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி லைஃப்பில் எந்த விதமான குறையுமே இப்போ வரைக்குமே இல்லை. சார்ஜிங் ஸ்பீடு செம பக்காவாக இருக்குது. பேட்டரி ஸ்டாண்ட் பையும் வந்து சூப்பராகவே இருக்குது. நான் BSNL 4G டேட்டாவில் யூஸ் பண்ணும்போது எனக்கு 6 hours SOT வருது. இதே நான் ஜியோவில் யூஸ் பண்ணேன்னா எனக்கு 6.5 hours வருது. ஒய்ஃபைலாம் யூஸ் பண்ணேன்னா 7 hours மேலே SOT. நார்மல் டே டு டே டாஸ்க்கு, சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு வருது. இதே ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க, நான் ஹெவியாக 1 மணி நேரம் ஃப்ரீ ஃபயர் கேம் விளாடுவேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து SOT வந்து வருது, நான் ஒய்ஃபைல யூஸ் பண்ணும்போது எனக்கு 7 hours வருது, நான் இந்த மாதிரி கேம் பிளே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. 4 to 5 years யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அப்டேட்டை வந்து கொடுக்க தான் போகிறாங்க. அண்ட் தென் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்றுத்தமான மனசில் வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பா இதை அப்டேட் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத ஒரு தடவை வந்து பார்த்துக்கோங்க. நிறைய பேர் பக்ஸ்லாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் பெரிய பக்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஒன்று தான் சொல்லணும்னா என்னென்னா, இந்த ஃபோன் மல்டிமீடியா கன்செப்ஷன் ஆகட்டும், அதுக்கடுத்து பேட்டரி லைஃப் ஆகட்டும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான கேமரா, அதுக்கடுத்து பர்ஃபார்மன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக கேம் விளாட்றவங்களுக்கு தான் செட் ஆகாதே தவிர மிச்சம் டே டு டே டாஸ்க்கு நான் ஹெவியாக கேம் விளாடுவாங்கன்னா நான் தொடர்ந்து ஒரு 3 மணி நேரம் கேம் விளாடுவேன் அப்படின்றவங்களுக்கு மட்டும் தான் செட் ஆகாதே தவிர நான் அப்பப்போ 1 மணி நேரம் கேம் விளாடுவேன், ஒரு நாளைக்கு நான் 1 மணி நேரம் கேம் விளாடுவேன் அப்படின்றவங்களுக்குலாம் செமையாக செட் ஆகும். 4 to 5 years யூஸ் பண்ணணும் அப்படின்ற போதும் வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லாவே இருக்கும். ஒரு விஷயம் வந்து பண்ணிக்கோங்க, ஒரு ஹார்ட் கேஸ் வாங்கிக்கோங்க. ஹார்ட் கேஸ் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ராட்ச் கார்டை முன்னாடி ஒட்டுறீங்களோ இல்லையோ அது கூடவே சேர்த்து பேக் சைடும் வந்து ஒட்டிக்கோங்க. ஏன்னா செம்மையாக வந்து ஸ்க்ராட்ச் ஆகும். இப்போ அண்டர் 25Kலேயே 256GB கிடைக்குது. சம்டைம்ஸ் ஆஃபரில் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு 256GB கூட கிடைக்குது. இப்போ 1256 27,000 ரூபாய்க்கு இருக்குது. சம்டைம்ஸ் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க.